Rishwat take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம மாட்டு பண்ணை அமைக்க தொடங்கின ஒரு வருடத்தில் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்னதாக லாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு 10 ரூபாய் மிச்சம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு செய்த சின்னஞ்சிறு தப்புகள் இப்போ பெரிதளவில் பாதிச்சிட்ருக்கு நம்மளோட வளர்ச்சியை. ஸோ அது எந்த விதத்தில்னு பார்க்கும்போது ஒரு சில மாடுகள் சினைப்பிடிப்பு தன்மை இல்லாமல் இருக்குது, ஒரு சில மாடுகள் பருவத்துக்கு வராமல் இருக்குது. ஸோ இது கூட ஓரளவு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா புது பிரச்சனை என்னென்னா, இப்போ கண்ணில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு அந்த செவலை கலர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏந்திரிக்காமல் இருக்குது. இது வந்துட்டு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அதுக்கு முந்தின நாள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மாடு நல்லா வந்து ஏந்திரிக்கிறது ஆரோக்கியத்தை இருக்க போல தான் தோற்றமளிக்கும். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா விடிஞ்சு எழுந்திரிச்சா மாடு ஏந்திரிக்காமல் இருக்குது. ஏந்திரிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அதால் முடியல. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா பெரியவங்க சொல்லுவாங்க எதுவுமே பொழுது விடிஞ்சால் தான் உறுதி அப்படின்ற மாதிரி. இதை வந்துட்டு மனுஷங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல் தான் மாட்டுக்கும் அந்த பிரச்சனை வந்தது. எப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை நைட்டு மாடு வந்துட்டு நல்லாவே தான் படுத்தது, நடக்குது, எல்லாமே செஞ்சது. ஸோ சனிக்கிழமை நைட்டு படுத்த மாடு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைக்கி ஏந்திரிக்க முயற்சி பண்ணது, ஏந்திரிக்கவே முடியலை. அது எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதால் ஏந்திரிக்க முடியாமல் நகர்ந்து தான் போகுது. சின்ன பிள்ளைங்க தவழ்ந்து போகிற மாதிரி மாடு நகர்ந்து தான் போயிடுது. நாங்களும் தூக்க முயற்சி பண்ணோம். சரி மாடு சினையாக்காதனால ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், இந்த நேரத்தில் வந்துட்டு அதுக்கு தேவையான ஒரு குளுக்கோஸு, அதாவது குளுக்கோஸுன்றது கால்சியம்க்கான குளுக்கோஸை கொடுத்து இருக்கும்போது மாடு ஆட்டோமேட்டிக்காக தெம்பு கிடச்சா எழுந்திரிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை நாங்கள் சிரமப்படுத்தலை. தூக்க முயற்சி பண்ணணும், பட்டு தூக்கிறதுக்கு தேவையான ஆளும் இல்லை அப்படின்றதுனால மாட்டை தூக்கி நிறுத்த முடியல. ஸோ அதனால் நாங்களும் அந்த முயற்சியை விட்டுட்டோம். ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ ஊட்டச்சத்து ஏற்றுறதுக்கு தேவையான குளுக்கோஸு, மற்றபடி பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை அதெல்லாம் வைக்கணும். பருத்தி கொட்டை அதெல்லாம் பார்க்கும்போது பருத்தி கொட்டையை அரைச்ச கொட்டையை வைக்காமல் மாவை வந்துட்டு பருத்தி கொட்டையை ஊற வச்சு நம்மளே ஆட்டி வைக்கும்போது அதுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ரிசல்ட்டை வந்துட்டு நான் குயிக்காக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளை ஆரம்ப காலகட்டத்திலே சந்திக்கிறதுனால நமக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம வெளியில் பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சு கொள்ளலை. அந்த பிரச்சனை நமக்கு நடக்கும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு இது இந்த அளவுக்கு ஆபத்தானதா, அதாவது மற்ற மாடு படுத்து எந்திரிக்காமல் இருக்கிறத விட கன்று போடக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் படுத்து எந்திரிக்க முடியலன்ற பட்சத்தில் அது இவ்வளோ பிரச்சனைகளா அப்படின்ற மாதிரி நிறையா தோணுது. ஸோ அது எல்லாமே எந்த மாதிரியெல்லாம் எனக்கு இது வரைக்கும் மக்கள் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்துட்டு நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்கு வந்துட்டு தீவனங்கள் எல்லாமே முறையாக தான் கொடுத்துட்ருந்தோம். இது பார்த்திங்கன்னா பால் நிறுத்தின பிறகு சரி மாடு சனியாச்சு கன்று போட்ட பிறகு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டது தான் இதுக்கான காரணம். தீவனங்கள் வந்துட்டு இல்லைன்னா கூட நான் சரியான மேட்சில் இருக்கேன்னா பிரச்சனை இல்லை, இங்கே சரியான மேட்சில் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்துட்டு இடமும் வசதி இல்லைன்றதுனால நம்ம வந்துட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய தீவன பொருட்களை தான் கொடுத்துட்ருக்கு. வரப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு சில நேரம் தான் கொடுப்போம், ரெகுலராக அதை கொடுக்குறதில்ல. ஸோ வைக்கோலும் பார்த்திங்கன்னா அப்பப்போ எப்போயாவது ஒரு டைம் தான் கொடுத்துட்டு இருந்தது. இந்த மாதிரி சரியான தீனி இல்லாததுனால, சரியான தீவனங்களும் இல்லாததுனால மாடு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லப்படுது. ஸோ வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் கால்நடை வளர்ப்பில் நான் செஞ்ச தப்புகளை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்றத என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன். ஆரம்பத்தில் நமக்கே தெரியாமல் செஞ்ச தப்புகளோட பலன் தான் இப்போ கிடச்சிட்ருக்கு. இதாவது பொறுமையாக நம்ம இதுங்கிறதுனால இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மாடு கம்மியாக இருக்குன்றதுனால இதை வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஃப்யூச்சரில் இதே போல் பிரச்சனைகள் ஆரம்பத்தை தடுத்துடலாம். ஸோ தொடர்ந்து அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.